தலைவர் ஸ்டைலில் சொல்கிறேன். டெஃபினட்டாக வந்து இந்த காத்து வாக்கில் வந்து ஒரு காதல், நல்ல கதை, நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. டெஃபினட்டாக நீங்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும். ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் வந்து கடவுள் மாதிரி, நீங்கள் தான் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும். டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் உள்ள இந்த இறைவனை வாழ்த்துக்கிறேன், வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பராக இருக்கு, எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும். அண்ட் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. அண்ட் நியூவாக ஒரு மூவி, அதாவது ஒரு உண்மையான லவ், பியூர் லவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த பார்க்கணும், தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த மூவி வந்து பாருங்க. ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. நானுமே கண்ட்ரோல் பண்ணி மூவி பார்த்துட்டு இருந்தேன், கண்ணில் இருந்து தண்ணி வந்தது. அண்ட் அது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன். நிறைய பேர்கிட்ட நீங்கள் பைட்ஸ் கேட்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் சாங்ஸுமே நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கு. மாஸ்டர் ரவி சாருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்க. அண்ட் தேங்க்யூ. செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு டெபியூட் மூவி, டெபியூட் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அந்த லெவலுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ. ஸ்டண்ட் சூப்பராக இருக்கு சார். அப்படி எனக்கு ஃபீல் இல்லை. அது ஆடியன்ஸாக எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே கனெக்டாக இருக்குது. ஒரு சோஷியல் அவேர்னஸ், அப்புறம் லவ், எமோஷ்னல், அம்மாவோட சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே கனெக்டாக இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மூவியை வந்து பார்க்குற ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற லவ் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதை மீறி ஒரு நல்ல லவ், ஒரு ஜென்யூனான லவ் அப்படின்றது இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து தாராளமாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது, செம்ம ட்விஸ்ட்டு, கதை செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தை டைரக்ட் பண்ண அந்த படத்தை ஹீரோ அவர் தான், டைரக்டர் தான் ஹீரோ. சீரியஸாக ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன். பெரிய பெரிய படம், பெரிய பெரிய பேனரில் வர படம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு மீடியா பீப்புள் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல கலைஞர்கள்லாம் உருவாகுவாங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் தீனா, அவர் வந்து சாய் தீனா வந்து நிறைய படத்தில் வச்சு இதில் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு. ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன இது நம்ம கல்லூரி வினோத்தாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த படம் அந்த கிளைமேக்ஸ்லாம் கண்ணில் தண்ணி வந்துச்சுங்க. சீரியஸாக எனக்கு அந்த லவ்லாம், இந்த மாதிரி லவ் சப்ஜெக்டில் யாருன்னா எடுப்பாங்களான்னு தெரிலங்க சத்தியமா. அது சான்ஸே இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய ஹீரோ நச்சாதான் ஓ செம்ம லவ்ப்பா, செம்ம கதைப்பா. ஆனால் சான்ஸே இல்லை. இது பயங்கரமாக இந்த டீமு செம்மையாக உழைச்சிருக்காங்க. நிறைய பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சின்ன பட்ஜெட்ல என்ன பண்ண முடியும்? இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை நாள் கனவு இந்த படம் தேட்டர் வந்துருக்குது. உண்மையாக அந்த ஹீரோக்கும் அந்த டைரக்டர் தான் மாஸ்டர் ரவி, அவர் மிக மிக பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாக நம்ம தலைவர் படம் வர வருது. தலைவர் ஸ்டைலில் சொல்கிறேன். டெஃபினட்டாக வந்து இந்த காத்து வாக்கில் வந்து ஒரு காதல், நல்ல கதை, நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. டெஃபினட்டாக நீங்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும். ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் வந்து கடவுள் மாதிரி, நீங்கள் தான் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும். டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் உள்ள இந்த இறைவனை வாழ்த்துக்கிறேன், வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா காதல் தான், அன்பு தான் இங்கே எல்லாமே, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடாம என்ன இருந்துருவாங்க, பணம் இல்லாமல் என்ன, ஆனால் அன்பு இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே அன்பு இருக்கு, எல்லாருமே அன்புக்காக தானே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். காத்து வாக்கில் ஒரு காதல் அப்படின்னு இந்த படத்துக்கு இதோட சிறந்த வேற எந்த தலைப்புமே வைக்க முடியாது. வச்சாலும் சரியாகவும் இருக்காது. காத்து வாக்கில் ஒரு காதல் நல்ல தலைப்பு. அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாரர் படம் சொல்லுவாங்க, காமெடி படம் சொல்லுவாங்க, நேட்டிவிட்டி படம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் எல்லா படத்துலையும் என்ன இருக்கும்னா, எல்லா படத்துலையும் காதல்ங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். காதல் வச்சுதான் எல்லா படமே நகரும். அதோட ஜேனர் வேற வேறையா இருக்கலாம், ஆனால் எல்லாத்துலையும் காதல் இருக்கும்ல. அப்போ காதலை பற்றி மட்டுமே ஒரு படம் வந்திருக்கு, அதுதான் காத்து வாக்கில் ஒரு காதல், ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, படங்களுக்கு வந்து நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா அவங்களால முடியுது, பண்ண முடியுது. ஆனால் புதுசாக ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற ஒரு டெபியூட் டைரக்டருக்கு என்னன்னா
அவர் யாரை நம்பி இருப்பாங்கன்னு உங்களை மாதிரி மீடியா, பத்திரிக்கை, இந்த மாதிரி சோசியல் மீடியா இதை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களால விளம்பரம் பண்ண முடியாதுனாலும் படத்தை பார்த்துட்டு வந்து நீங்க போடுறீங்க பாத்தீங்களா, அந்த மவுத் டேக், எங்களை மாதிரி ஆடியன்ஸ் பண்ற மவுத் டேக் நீங்க மீடியாவில் போடுறீங்க பாத்தீங்களா, இதை வச்சுதான் அடுத்தடுத்த ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர முடியும். அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு வந்து நான் முழு திருப்தியா இருக்கேன். மாஸ் ரவி அண்ணன் அவர் பேர் மட்டும் மாசு இல்ல, படமும் பக்கா நல்ல மாசா இருக்கு. நல்ல ஒரு காதல இந்த படத்தை நான் பார்த்துறது காதலோட இதை விட ஒரு புரிதலா, ஒரு வழியா, ஒரு உண்மையா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய படங்கள் வந்திருக்கு, ஆனா அந்த படங்களுக்கு அப்ப இந்த படத்தை நான் பார்த்த நல்ல திருப்தி இருக்கு. கண்டிப்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஃபர்ஸ்ட் படம் பண்ற டைரக்டரோட ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும், அவர் கஷ்டம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லியே தெரியல. கண்டிப்பா கொண்டு போய் சேருங்க. அது எல்லாரும் பார்க்கணும். காத்து வாக்கல ஒரு காதல் சிறந்த ஒரு படம், நல்ல படம், தரமான படம். அந்த படத்து இந்த காத்து வாக்கல் டைரக்டருக்கு மாஸ்டர்வேனுக்கும் அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஷார்ட் பிலிம் மேக்கர் தான். எனக்கு அவர் வழி என்னன்னு உணர முடியுது. ஓகே, ரொம்ப நன்றிங்க. படம் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு படம். இது வந்து என்னன்னா காதலை மையமா வச்சு சொல்லியிருக்காரு. அது இல்லாம நிறைய சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு. மாஸ் ரவி சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அதுல பெண்கள்லாம் எந்த அளவுக்கு மாட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையா எங்கெங்கெல்லாம் வந்து உஷாரா இருக்கணும் பெண்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு காதலையே மையப்படுத்தி சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவர் வந்து மக்களுக்கு மெசேஜை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மாஸ் ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த உழைப்பனோட வெளிப்பாடு கண்டிப்பா படம் வந்து நல்லா இருக்கு, சூப்பர் ஹிட் ஆகும். நல்லா சாங்ஸ் வந்து சூப்பருங்க. அந்த உனைப்பிரியன் சாங் வந்து வேற லெவல்ல இருந்தது. ஃபைட்டு எல்லாமே அதாவது எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இல்ல, ஒரு படம் வந்து நல்ல எப்படி சொல்றது, ஒரு சீனியர் ஆக்டர் நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. படம் சிறப்பா இருந்தது, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு படம். அது விழிப்புணர்வு, லேடிஸ்க்கு ஒரு விழிப்புணர்வு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். அதுவும் இல்லாம நம்ம அண்ணன் நடிச்சிருக்காரு அதுல, அதுக்கோசம் பார்க்க வந்தேன். படம் மட்டிட்டான், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. சாங்ஸ் நல்லா கேக்குது, மைல்டா சூப்பரா இருக்கு. லவ் சீன்ஸ் நல்லா இருக்கு. அதான் உண்மையான காதல், ட்ரூ காதல், ஃபர்ஸ்ட் காதல், அது மட்டும் தான். ஃபைட்டு பரவாயில்ல இல்ல, அதான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாமே படமே சூப்பரா இருக்கு. டோட்டலா பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. இது வந்து நான் சொல்றதை விட எல்லாரும் எமோஷனலா அழுதுறாங்க, அது எனக்கு கண்ணீர் வருது. லவ் ரொம்ப ரொம்ப கனெக்டா இருக்குன்றாங்க, எல்லாருமே அழுதான்னு சொல்றாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப பர்டிகுலர் பேச போறது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு தான் அந்த மீடியா எதுவுமே சேர்க்கணும். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிஜமாவே இது மீடியாவுக்கு சொல்லல, கிளைமேக்ஸ்ல எல்லாரும் கை தட்டினாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே லவ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கடைசி ஒரு 30 மினிட்ஸ் வந்து எமோஷனலா எல்லாருமே ஆயிட்டேன்னு சொல்றாங்க போது ரொம்ப எனக்கு எமோஷனலா இருக்கு. நடிக்கணும்னு சொல்லி கேட்டீங்களா, அந்த நல்லவர் யாரும் இல்ல, தம்பி கூட தான். தம்பி வந்து பக்கத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ் பிச்சுட்டாப்ல வேற லெவல். அது 2 மாலை எடுத்துட்டு வாங்க, அந்த லவ் பின்னாடி நிக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல படம் பாருங்க, எல்லாரையும் நல்லா வெளியில எடுத்துட்டு போய் காமிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு போன்ல எதுமே காமிச்ச போறாங்க. இல்ல 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 நீங்க நியூஸ் மூலியமா காமிங்க. நல்லா அழகா படத்தை கஷ்டப்பட்டு ரவி சாரு, நம்ம தீனா அண்ணா எல்லாருமே சேர்ந்து எடுத்துருக்காங்க. அவங்கள பிரபலமா ஆக்குங்க இன்னும். நன்றி, வணக்கம். படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பாருங்க எல்லாரும். ஓகேவா? சூப்பர்க்கா, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? படம் நல்லா இருக்கு, நாங்க பார்த்து நல்லா இருக்கு. நாங்களும் ஒரு சீன் வந்திருக்கிறோம், ஒரே ஒரு சீன், 2 சீன், ஒரு சீன். டைரக்டர் என் தம்பி, நம்ம சீன் 2 சீன் இருக்கு. எங்க தம்பி, இது தம்பி தான், ஆனா எங்களை வச்சுலாம் படம் எடுத்திருக்காப்ல. அந்த மனசு யாருக்கு வரும்? அதான் ரொம்ப கஷ்டமாகுது.
நல்லா அக்கா சூப்பரா அது வந்து நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கு. பாருங்க, குடும்பத்தோட பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லபடியா வெளியில கொண்டு வாங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நன்றி. இல்ல நல்லா முடிஞ்சவர்கள முடியுற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நல்லபடியா கொண்டு வாங்க வெளியில. அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களை மீண்டும் வேண்டிக் கொண்டு கேட்கிறேன். அக்கா எலெக்ஷன் நிக்கிற செல்லம் பொழுது ஐயோ வேற லெவல்ல. ரவி ரவி வேற யாரு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே இதே மாதிரி தான் ஃபன்னா இருக்கும். ஃபன் இருக்கு, எமோஷனல் இருக்கு, மெயினா வந்து ரொம்ப லவ் இருக்கு, இதுல பக்கத்துல ஆக்ஷன் இருக்கு. ஸோ இது ஒரு புதுமுக படம் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு மிஸ் பண்றாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்தது எல்லாமே வந்து இதுல ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லல, மனசார சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இந்த 3 நாள் எங்களுக்கு ஓனாதான் தேட்டருக்குள்ள ஆட்கள் வந்தாதான் எங்களுக்கு ஷோவோட எங்களுக்கு அடுத்தது லைஃபா இருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், எங்களை மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிக்கையோட இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி வருது. கண்டிப்பா இது வந்து தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ஓடிடில இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கம்மியாகும். இது இவ்வளோ பேரோட உட்காந்து பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா அவங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் பூந்தமல்லியில் ஈவிபியில் 12 o'clock ஷோ போட்டிருக்கோம். அதுவும் ஃபுல்லாக இருக்குது, டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வந்து எங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ப்ரெஸ் ஷோ போட்டால் அதுலேயே வந்து அப்படி தான் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. இது குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். இதில் வந்து எல்லா மக்களும் எல்லாரும் பார்க்குற மாதிரி, சின்ன வயசுல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணிடுறாங்க. எப்படி சார்? தேட்டர் தான் கஷ்டப்பட்டு போட்டுருக்குறோம். 40+ போட்டிருக்கிறோம். அது வந்து எதிர்பார்க்குறோம், இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம்.